ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சின்ன கார்டனில் பார்த்தீங்கன்னா கோவா அங்கங்கே நல்லா பழுத்து தொங்குதுங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பழம் 4 பழம் இப்படி தாங்க பழுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 பழம் ஒரே நேரத்தில் பழுத்து அழகாக மஞ்சளாக தொங்குதுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் தானே இந்த அளவுக்கு கொய்யாப்பழம் பழுத்து தொங்குதுங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சுங்க. இது உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் வீடியோவாக எடுக்க சொல்லி நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க. இந்த கொய்யா செடி எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் கொய்யா செடியோடய அப்படியே பறித்து அந்த வேரில் உள்ள மண்ணோடையே சேர்த்து கொடுத்தாங்கங்க. அதை நான் எங்கள் வீட்டு மாடியில் உள்ள க்ரோ பேக்கில் நான் வச்சுருந்தேன். 1.5 மாதம் கழித்து தான் அந்த கொய்யா செடி கொஞ்சம் துளிர் விட்டு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3 மாதம் கழித்து கீழே கொண்டு போய் நான் வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுங்க. கொய்யா செடி பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 வருஷத்துலேயே எனக்கு காய் கொடுத்துருச்சிங்க. நான் ஏதோ ரவுண்டு கொய்யாப்பழம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு கொய்யாப்பழம் மாதிரியும் இல்லைங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சல்லுன்னு தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது, ஸ்வீட் அதிகமாகவே இருக்குது. நான் எல்லா கொய்யாப்பழம் மாதிரியே இதுவுமே வந்துருச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் என் பக்கத்தில் தோட்டத்துக்கு வரவங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன், எப்போங்க கொய்யா செடி வந்து காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கொய்யா செடியை இன்னும் காய்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக 15 நாளில் நான் செடியை பார்க்கும்போது அங்கே ஒரு சின்னதாக ஒரு 2 கொய்யாப்பழம் இருந்ததுங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு பிஞ்சு வந்து ஒரு 30 பிஞ்சு போல் கொய்யாக்காய் நல்லா வச்சிருச்சிங்க. கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 30 பிஞ்சு போல் வச்சிருச்சிங்க. அப்படியே ஒரு அப்பப்போ நான் 1-2 பழுத்ததுனால நான் பறிச்சிட்டேன். இப்போ ஒரு 10 காய் என்னமோ தான் இருக்குது, மீது எல்லாமே பழுத்துருச்சு. கொய்யாப்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் எந்த உரம்லாம் நான் கொடுக்குறதே இல்லைங்க. இயற்கை உரம் தான் நான் எப்போதுமே போடுவேன். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி உளுந்து கழுவுற தண்ணி இப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். அதுவும் பெரிய மரமாக போனதுக்கப்புறம் அதுவுமே நான் கொடுக்குறதில்ல. தண்ணி மட்டும் வெறும் பச்சை தண்ணி மட்டும் தாங்க நான் கொடுக்குறேன். என்னோடய சிஸ்டர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து கார்டனுக்கு என்னென்ன நீங்கள் உரம்லாம் கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் க்ரோ பேக்காக இருந்தாலும் சரிங்க, டைரெக்டாக மண்ணில் வச்ச செடியாக இருந்தாலும் சரிங்க, அரிசி உளுந்து கழுவுற தண்ணி, சின்ன வெங்காயத்தோல் இருக்குல்ல, அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தண்ணியோடு எடுத்து நான் ஊற்றிடுவேன். பருப்பு கழுவுனா கூட அந்த தண்ணியுமே ஊற்றிடுவாங்க. அதுலேயுமே ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும். அதேமாரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும். அதேமாரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே தனித்தனியாக எப்போ என்னென்ன கிடைக்குதோ அதை நான் அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதுக்காகவே நம்ம மெனக்கிட்டு கொண்டு போய் ஊற்றிடுவாங்க. எல்லாத்தை விட பெஸ்ட்டான உரம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பேரல் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாகவே கீழே மண்ணை கொட்டிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம அன்றைக்கி கட் பண்ணுறோம்னா அதை அப்படியே நம்ம போட்டுடலாம், வேஸ்டேஜை போட்டுடலாம். மேலே ஒரு லேயர் வந்து மண் போட்டுருங்க. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வேஸ்டேஜ் இருந்தால் அதை போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மண் போட்டுடலாம். இதே போல் சின்ன வெங்காயத்தோடு நம்ம என்னென்ன அதுமாரி நல்ல உரங்க நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே எல்லாத்தையுமே தேவையில்லாதெல்லாம் தூக்கி இந்த பேரலில் போட்டுட்டு மேலே வந்து மண்ணோட போட்டு ஃபில் பண்ணிடலாங்க. இதேமாரியே போட்டு வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இயற்கை மண்புழு உரம் வந்து வீட்டிலே ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா காயும் நிறைய காய்க்கும், பூவெல்லாம் நிறைய பட்ஸ் எல்லாம் வைக்குங்க. செடிக்கு வந்து ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்ததுங்க இது. அந்த மாதிரி உரத்தை போட்டிங்கன்னா செடியெல்லாம் நல்லா வந்து சின்ன சின்ன காயெல்லாம் நிறைய காய்க்கும், பெருசாகவும் காய்க்கும். ரொம்ப அதே மாதிரி ரோஸ் செடி, மல்லிகைப்பூ செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்மோர் கரைசல் வந்து புளிச்ச மோரை வந்து நல்லா தண்ணியை விட்டு ஸ்ப்ரேயரில் வச்சு நம்ம அடித்தோம்னா நல்லா வந்து பூ வைக்குங்க. கனகாமர செடி, மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடிக்கு இந்தமாரி புளிச்ச முறை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மாவு பூச்சி தொல்லை சுத்தமாகவே இருக்காது. க்ரோ பேக்கில் உள்ள செடிங்களுக்கு வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 வேளையும் தண்ணி விடணும், செடி வாடாமல் பார்த்து. வீடியோ பிடிச்ச உடனே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.